சன் ரேஸ்லயாவது ஒரு 10 டைம்ஸ் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்றது வந்துட்டு, இது ஒரு பாடி ரெகுலேட்டரா இருக்கும். உங்களுக்கு பிரெயின் நல்லா வேலை செய்யும். அந்த நாள் ஃபுல்லாவே ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரீம் பாடி பெயினும் பெருசா வராது நமக்கு. இந்த பாடி பெயின் வச்சுட்டு ஜிம் போறாங்க, 2 நாள் போயிட்டு பாடி பெயின் நான் மொத்தமா பண்ணல அப்படிங்கிற மாரி. அதுவும் உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. ஸோ சூரிய நமஸ்காரம் மார்னிங் சன்ரைஸ் அப்போ பண்றதோ, இல்ல சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம். இது ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். 2வது வந்துட்டு எனக்கு நான் பாடி பார்ட்ஸ் எல்லாமே முக்கியம் தான். ஆனா, ஐ வுட் சே டீத் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். நீங்க நம்ம வாழ்ற வரைக்கும் கடிச்சு கடிச்சு சாப்பிடணும். சாப்பிடுறது எல்லாமே செரிச்சா மட்டும் தான் நமக்கு வந்துட்டு இன்டர்னல் ஆர்கன்ஸ்லயும் நமக்கும் நோய் வராம இருக்கும். ஸோ டீத் இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்துட்டு ஐ வுட் சே ஆயில் ஆயில் புல்லிங். புல்லிங் அண்ட் பல் பொடியில வளர்க்குறது இன்னுமே நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கிட்ஸ் தே ஈட் தேர் பேஸ்ட். ம். பேஸ்ட் இப்படி இப்படியே மேல போடுறாங்க. அந்த டேஸ்ட் தெரியும்ல. நம்மலாம் சின்ன வயசுல பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பேஸ்ட் உள்ள போகும்போது அல்சர் சின்ன வயசுலயே, வாமிட்டிங் நெறைய விஷயங்கள் வருது. ஸோ கொஞ்சம் பல்பொடிங்கிறது நமக்கு நெறையாவும் தேவைப்படாது. ரொம்ப லைட்டா போட்டுட்டு நல்ல ஒரு பிரஷிங் முடிச்சுட்டு, ஆயில் புல்லிங் வந்துட்டு பிஃபோர் பிரஷிங் பண்ணணும். ஓகே. எந்திரிச்ச உடனேவே ஆயில் புல்லிங்ல வந்துட்டு பெஸ்ட் வந்துட்டு செசமி ஆயில் நல்லெண்ணெய்ன்னு சொல்றது. நல்லெண்ணெய் கொமட்டிட்டு வருதுன்னு சொல்றவங்க, யூ கேன் யூஸ் தேங்காய் எண்ணெய். இது 2ல ஏதாவது ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் நம்ம வாயில போட்டு நல்லா கொப்பளிச்சு கொப்பளிச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொப்பளிக்கணும், 2 மினிட்ஸ் வச்சுக்கணும், 2 மினிட்ஸ் கொப்பளிக்கணும், வச்சுக்கணும். அப்புறம் ஸ்பிட் இட் அவுட் வெளிய துப்பிரணும். இது வந்துட்டு டைம் இல்லன்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ரெஸ்ட் ரூம் போவோம் நம்ம எப்படி இருந்தாலும். ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் ரூம்ல மோஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஆயில வாய்க்குள்ள போட்டுட்டு நீங்க போயிட்டு வெளிய வரும்போது துப்பிருங்க அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்காக நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணான்னு. ஆஃப்டர் ஆயில் புல்லிங் நம்ம வந்துட்டு பிரஷிங் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பண்ணலாம். ஆஃப்டர் ஆயில் புல்லிங்கே நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். பிரஷ்ஷே வேணாங்கிற அளவுக்கு இருக்கும் நமக்கு. பட் ஸ்டில் பிரஷிங் இஸ் இம்பார்ட்டன்ட். 3வது வந்துட்டு இன்டேக்கா ஒரு கிரீன் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. இது டீடாக்ஸு அப்படிலாம் இல்ல. ம். நாள் ஃபுல்லா மோசமா சாப்பிடுறோமோ, இல்ல தூங்குறோமோ, தூங்கலையோ நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ரெடி ஆகணும். மார்னிங்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும் அப்படின்னா, நம்ம லிவருக்கு ரொம்ப புடிச்சது வந்துட்டு பச்சை நிற காய்கறிகள் நம்மளோட லிவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ சொரக்காய், ஆஷ்கார்ட் ஜூஸு, வாழைத்தண்டு ஜூஸு, இல்லைன்னா இந்த பசலைக்கீரை, கீரையெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் பண்ணுவாங்க. கியூக்கம்பர் ஜூஸ், ஆலோவேரா ஜூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மார்னிங் வந்துட்டு இப்படி எம்ப்டி ஸ்டமக்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிரீன் கலர் ஜூஸ் குடிச்சுக்கிறது. இத ஒரு ரொட்டீனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, லாங் டெர்ம் பெனிஃபிட்ஸ் நல்லாவே கிடைக்கும்.